ஹாய் நான் ராஜேஷ், இது ரத்னா மொபைல்ஸ். இது சாம்சங் S25 அல்ட்ரா செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தண்ணிக்குள்ளே விழுந்து டெட் ஆகிடுச்சு. அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பிரித்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் போர்டில் உள்ள வந்து கேமரா ஐசி ஷார்ட் ஆகிருந்தது. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆகலை. நான் லேயர் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வீடியோவை எடுக்கலை. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற மட்டும் ரெக்கார்ட் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மொபைல் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேயர் நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். லேயர் பிரிச்சுட்டு இந்த மதர் போர்டை பொறுமையாக செக் பண்ணோம். செக் பண்ணதில் ஒரு ட்ராக் மட்டும் கட் ஆகிருந்தது. அந்த கட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க் செக்ஷன், அதாவது பேஸ்பேண்ட் ஐசிக்கு போகிற லைன் அது கம்பல்சரி அடிச்சு தான் ஆகணும், இல்லைனா டவர் வராது, நெட்வொர்க் வராது. ஸோ நான் ரெண்டாக பிரித்து அந்த அப்பர் போர்டை வந்துட்டு CPU UFS இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணேன் எதனால ஆன் ஆகலன்ட்டு. செக் பண்ணால் இந்த கேப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த கேப்பில் இப்போ நான் செக் பண்ணுறது பாருங்கள், ஷார்ட் காட்டுச்சுங்களா. அது எந்த ஐசி எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமரா ஐசி. இது கேமராக்கான பவர். இதோ பிளிங்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஐசி தான் ஷார்ட்டு, கேப் ஷார்ட் இல்லை. நான் செக் பண்ணதில் அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு வேற ஒரு ஐசி, சேம் அதே கேமரா ஐசி வேற ஒரு ஐசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ண அதே கெப்பாசிட்டஸை நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ வருதுங்களா, அப்படியே வந்து ஷார்ட் காமிச்சுது. ஸோ இப்போ ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வேலையை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த லேயரில் கட்டான ஒரே ஒரு ட்ராக், நெட்வொர்க் ட்ராக் சொன்னோம் இல்லையா, அந்த ட்ராக்கை வந்து ப்ராப்பராக ஜம்பர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது CPU பக்கத்தில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பொறுமையான வேலை தான் அது. ப்ராப்பராக அதை வந்துட்டு பேடு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கெல்லாம் போட்டு UV இங்க் போட்டு ப்ராப்பராக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயாச்சு. ஓகே, இப்போ பேட் ரெடி ஆனதுக்கப்புறம் எதுலேயும் ஷார்ட் ஆகாமல் அந்த ஜம்பர் ஒயரை மட்டும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அதை CPU பக்கத்தில் கனெக்ட் பண்ணணும், பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லேயரை ரீபால் பண்ணணும். பொதுவாக நான் வந்துட்டு லேயர் ரீபால் பண்ணுறதுக்கு கிட் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மேனுவலாக நான் வந்துட்டு டேரெக்டாக ஸ்டென்சில் வச்சு தான் ரீபால் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக லேயரை வந்து ப்ராப்பராக ரீபால் பண்ணிவிட்டு அதையே இப்போ லேயர் மட்டும் உட்கார வச்சுருக்கேன். லேயர் ப்ராப்பராக உட்காந்துருச்சு. லேயர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா CPU வந்து நம்ம பொறுமையாக க்ளீன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா CPU வந்து SM8750 Qualcomm Snapdragon 8 Elite மாடல். இது CPU இந்த ப்ராசஸர் வந்து அந்த மாதிரி ப்ராசஸரு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 512GB UFS 4.0 512GB 12GB RAM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் இது. இப்போ இந்த CPU இந்த ப்ராசஸர் நம்ம க்ளீன் பண்ணி ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே நல்லா தான் இருந்தது, டேமேஜ் ஆகாமல். RAM எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. UFS பார்த்தீங்கன்னா இது சின்னதாக வரும், மற்ற EMMC மாதிரி இருக்காது, ரொம்ப குட்டி EMMC-யாக தெரியும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணோம்னா ஆன் ஆயிடுச்சு. கஸ்டமரோட டேட்டா வந்து பர்ஃபெக்டாக சேஃபு. ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி S25 அல்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அனுப்பிச்சி விடுங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷனில் இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரைனிங் தேவை, என்கொயரினாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் வேணாலும் கிடைக்கும். தென் சேம் டைம் மொபைல் வேணாலும் ப்ரீமியம் மாடல்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரத்னா மொபைல்ஸ். பாய்.